மக்களே. ரொம்ப பேர் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கும் ஒரு 4 இயர்ஸ் வந்து குழந்தை கிடையாது. நான் வந்து 3 இயர்ஸ் வரைக்குமே எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்கல. எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்குமே ரெகுலர் பீரியட் தான் இருந்துச்சு. கம்பல்சரி 7 டேஸ் 6 டேஸ் வந்து எனக்கு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு 70 டேஸ் 80 டேஸ் வந்து பீரியட் வந்து அப்படியே மாறிட்டே இருக்கும். நான் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து 70 டேஸ் 80 டேஸ் போகிறப்ப வந்து நான் என்ன நினைப்பேன்னா, ஐயோ பீரியட் வந்து தள்ளி போகுது, ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கார்டு வாங்கி செக் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த 48 டேஸ்லேருந்தே நான் கார்டு வாங்கி செக் பண்ணி பார்க்க எனக்கு நெகட்டிவ் தான் வரும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வந்து இதுவே ஒரு ஒரு 2 இயர்ஸ் வரைக்குமே அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. என்னடா இது கார்டு வாங்குகிறோம் நெகட்டிவ்னு வருது, ஆனால் பீரியட் தள்ளி போகுது. அந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். வாந்தி வர மாதிரி இருக்கும், மயக்கம் வர மாதிரி இருக்கும். ப்ரெக்னென்ட்டுக்கு என்ன இதுவோ அது எல்லாமே எனக்கும் இருக்கும். ஆனால் பார்த்தா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாட்டோம். சரி அப்படி இருந்து கூட யூரின் டெஸ்ட்டில் தெரியலையேன்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் போவேன். பிளட் டெஸ்ட்லேயும் வந்து தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கேனுக்கு போவேன். ஸ்கேனும் தெரியாது. இருந்தால் தானே அது தெரியவா இருக்கும். எனக்கு இருக்கவே இருக்காது. ஸோ என்ன பண்ணேன், ஒரு 1 இயர் கூட கிடையாது, ஒரு 6 மந்த் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். 6 மந்த் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ எண்ணூர் சைடில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தவங்க அங்கே போய் தான் குழந்தை நின்றுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போய் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அங்கே போய் பார்த்தப்ப எனக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ்னு ஃபஸ்ட்டு சொன்னோடனே அவங்க வந்து 28 டேஸ் சைக்கிளுக்கு வந்து டேப்லெட் கொடுத்தாங்க. ஸோ இந்த டேப்லெட் நீங்கள் போடுங்க, உங்களுக்கு பீரியட் வரும். அந்த சைக்கிள் வந்து கரெக்டாக கொண்டு வரதுக்காக ஒரு 3 மந்த்ஸ் வந்து இந்த டேப்லெட் போட சொன்னாங்க. நானும் போட்டேன். எனக்கு வந்து ரெகுலர் பீரியட் மாதிரி வந்துச்சு. அந்த டேப்லெட் போட்டால் மட்டும் தான் வந்து நின்றுச்சு. அந்த 3 மந்த்ஸ் போட்டதுக்கப்புறம் 4th மந்த் வந்து அந்த டேப்லெட்டை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், போட வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சத்து மாத்திரைலாம் கொடுத்தாங்க, நான் அதெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். பட் எனக்கு அந்த 4th மந்த் வந்து பீரியட் வரல. ஏன்னா அந்த 28 டேஸ் போடுற டேப்லெட் வந்து நான் போடலை. அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு வரல. ஸோ அதை வந்து ஓகே சரி நீங்கள் ரெடி பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு கருமுட்டை வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாலிகஸ் ஸ்டடி பண்ணிட்டு வர சொன்னாங்க. நான் போயிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இப்போ சில பேருக்கு வந்து ரெகுலர்னா ஒரு 14 டேஸ்லேருந்து 17 டேஸ் 18 டேஸ்க்குள்ளே வரும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு அவங்க ரெகுலர் நினச்சிட்டு நீங்கள் 14 டேஸ்லேருந்து ஒரு 20 டேஸ் வரைக்குமே நீங்கள் ஃபாலிகல் ஸ்டடி பண்ணுங்கள், அவங்களுக்கு கருமுட்டை எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. நான் போயிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு வந்தேன். ஒவ்வொரு நாள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போயிட்டு நான் ஸ்கேன் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அங்கே போய் ஸ்கேன் பண்ணுறப்ப எனக்கு வந்து வரவே இல்லை. ஒரு 18 டேஸ் வரைக்குமே வரவே இல்லை. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 டேஸ் கூட நீங்கள் வாங்க, உங்களுக்கு எப்போ இர்ரெகுலர் பீரியட்னு சொல்கிறீங்க, ஸோ எப்போ வருதுன்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 20 டேஸ் 21 டேஸ் வரைக்குமே நான் போனேனே. ஒரு 6 டைம் போயிருப்பேன் நான். மேக்ஸிமம் ஒரு 5 டைம்ஸோ 4 டைம்ஸ் தான் பார்ப்பாங்க போல் கருமுட்டை வருது. அந்த 14 டேஸ்லேருந்து 18 டேஸ் 17 டேஸ் வரைக்கும் தான் பார்ப்பாங்க. பட் எனக்கு 21 டேஸ் வரைக்குமே செக் பண்ணாங்க, கருமுட்டை வரல எனக்கு. ஆனால் டாக்டர்கிட்ட வந்து அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தப்ப டாக்டர் சொன்னாங்க, இல்லைம்மா உனக்கு கருமுட்டையே வரல, அதனால தான் குழந்தை நிற்கலை, ஸோ நீங்கள் ஐயுஐ பண்ணுங்கள், கருமுட்டை வந்து உங்களுக்கு செலுத்தினா தான் குழந்தை நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. எனக்கு ஒரே ஷாக், என்னடா இது கருமுட்டை வரலன்றாங்க, குழந்தை எப்படி இது ஐயுஐலாம் எனக்கு வந்து பயம் வந்துடுச்சுன்னு இப்படிலாம் பண்ணி இது பண்ணுமான்னு சொல்லிட்டு அப்புறம் நான் இருந்துட்டு ஐயோ எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட மாமியார் தான் போயிருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து வரல. ஸோ அவருக்கு நான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை வேண்டாம் விட்டுரு, ஐயுஐ பண்ணி தான் நீ கருமுட்டை இது பண்ணி தான் உனக்கு குழந்தை பிறக்கணும் அவசியம் கிடையாது, கடவுளாக எப்போ கொடுக்குறாரோ அப்போ கொடுக்கட்டும், அது வரைக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் எனக்கு வந்து மனசில் ஒரு மாதிரி சங்கடமாகவே இருந்துச்சு. என்னடா இப்படி சொல்லிட்டாங்க டாக்டரு, நம்ம வந்து வேற எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் கடைசி வரைக்குமே. ஏன்னா நான் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் கூட போனதில்லை. மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே ஹாஸ்பிட்டலில் போய் எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு எதுவுமே இல்லவே இல்லைன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி டாக்டர் சொன்னோன்னே என்னால் ஏற்றுக்கவே முடியல, நம்பவே முடியல. என்னடா இப்படி சொல்லிட்டாங்க நமக்கு, ஐயோ நம்ம குழந்தையே பிறக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். அப்புறம் என்னோட மாமியார் தான் சொன்னாங்க, அவங்க என்னன்னு சொல்றது, நீ நல்லா சாப்பிடு, நீ கடவுளை வேண்டு, உனக்கு கண்டிப்பா குழந்தை நிற்கும்னு சொல்லிட்டு நான் வந்து ஆக்சுவலி எப்படின்னா வறுத்த ஐட்டம் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவரு இந்த மாதிரி வெண்டைக்காய் அந்த மாதிரி மிளகாத்தூள் வறுக்கிற காய்ங்க மட்டும் தான் நான் சாப்பிடுவேனே. மிச்சம் எந்த காயுமே சாப்பிட மாட்டேன். உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் காலிஃப்ளவர் இதை தவிர வேற எந்த காயுமே நான் சாப்பிட மாட்டேன். ஆனா இந்த மாதிரி டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் நான் எல்லா காயும் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த நீர்ச்சத்து உள்ள காய், தண்ணி காய்ங்க,
அது எல்லா காயுமே எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எல்லா காயுமே சாப்பிடணும், சாப்பிட்டாதான் உடம்பு வந்து அந்த பிரச்சனைலாம் இதாகும்னு சொல்லிட்டு சேப்பக்கிழங்கு அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். குட்டி குட்டி அந்த கொலன்னு இருக்குமே அந்த சேப்பக்கிழங்குலாம் சாப்பிட்டா கருப்பைக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த சேப்பக்கிழங்கு நிறையா வந்து காய்கறிங்க, நான்வெஜ்ஜை கம்மி பண்ணிட்டு காய்கறிங்க வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பீக்கங்காய், புடலங்காய், அப்புறம் சொரக்காய், இந்த மாதிரி காய்ங்களாம் அதெல்லாம் நீர்ச்சத்து அதிகமாக உள்ள காய்ங்க எல்லா காயுமே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து வாழைப்பழம், செவ்வாழை பழம் வந்து நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நைட்டு தூங்குறப்ப நான் செவ்வாழைப்பழமும் பாலும் வந்து குடிச்சிட்டு தான் நைட்டு படுப்பேன். ஸோ இது வந்து நான் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப டேப்லெட் எடுத்துக்கல. டேப்லெட் அவங்க போட சொன்னாங்க. பட் எனக்கு வந்து இல்லை, எங்கள் வீட்டில் வேணும் டேப்லெட் வந்து எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டேப்லெட்டே எடுக்கல. நல்லா சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்றது, ரெஸ்ட் எடுக்கிறது, அப்பயும் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். பட் ஃபுட்டில் வந்து ரொம்ப இந்த அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக வீட்டில் ஹோம்மேடில் பண்ணுற ஃபுட்டு மட்டும் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒரு அந்த மாத்திரை நிப்பாட்டி ஒரு 1 மந்த்து நல்லா அந்த ஃபுட்டெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். செவ்வாழைப்பழம் ரெகுலராக மார்னிங் 1 ஈவினிங் 1 அந்த நைட்டு தூங்குறப்ப சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த சாப்பிட ஆரம்பித்த உடனே ஒரு 1 மந்த்தில் வந்துட்டு என்னோட உடம்புல என்ன மாற்றம்னு தெரிஞ்சிச்சா, இல்லை கடவுள் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்களான்னு தெரியல. அந்த கொரோனா டைம், அந்த டைமில் வந்து கொரோனா அப்போதான் ஹாலிடே விடுறாங்க, மார்ச் மந்த்து. ஆக்சுவலி நான் ஊருக்கு போயிட்டு என்னோட பிரதர் மேரேஜை முடிச்சுட்டு இங்கே வரேன். அந்த ஏப்ரல் மந்த்து வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, சிம்டம்ஸ் வந்து எதுவுமே தெரியல. எனக்கு ஒரு 2 மந்த்ஸ் வரைக்குமே எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் நின்றுருக்கு போல், ஆனால் எனக்கு தெரியல. அப்புறம் எனக்கு வாமிட் வர மாதிரி இருந்துச்சு. வாமிட் வரல, பட் சாப்பாடு அந்த ஸ்மெல் பார்த்தாவே வாமிட் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ தான் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணால் நான் கன்சீவாக இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னால் நம்பவே முடியல. என்னடா இது, ஒரே ஷாக் ஆகிட்டு இருக்கு. கடவுள் வந்து சொன்ன மாதிரி, அங்காளம்மா சொன்ன மாதிரி நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. அதுலேருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சு, நம்ம மெடிக்கல் ரீதியாக போனால் நமக்கு எதுவுமே சப்போர்ட் கிடையாது. ஆனால் நிறைய பேர் மெடிக்கலில் போய் நின்றுருக்கு. ஆனால் எனக்கு வந்து மெடிக்கல் வந்து கை கொடுக்கல. ஸோ நான் நல்லா சாப்பிட்டேன். ஃபுட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். இது வந்து நான் நைட்டே நாளைக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பட்டு சடனாக எங்களோட ரிலேஷன் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் நைட்டே போகிற மாதிரி ஆயிடுச்சு. மார்னிங் தான் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ நாளைக்கு பிரம்ம பூஜை பண்ண முடியாது அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. ஆனால் நான் நைட்டே க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வச்சேன், சரி வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னால் மார்னிங் சாமி கும்பிட முடியல. இன்றைக்கி நாங்கள் வந்ததே ஒரு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோடனே என் பொண்ணை கிளப்பி எங்கள் மாமியார் வீட்டில் விடுறதுக்காக கிளப்பி, இன்னைக்கு நான் பிரம்ம பூஜை பண்ணாதனால மறுபடியும் முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு நான் கோயில் ஐயர்கிட்ட கேட்டேன். பட் இல்லை, அவர் சொல்லிட்டாரு, இல்லை நீ வந்து 11ஆம் நாள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமா, பிரச்சனை இல்லை, நாளைக்கு அது தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால அப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. ஓகே, பாய் பாய், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.